எபிசோட் தொடங்கும் போதே ஃப்ரீஸ் அப்படிங்கிறாருங்க பிக் பாஸ். அப்படிங்கும் போதே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு பேரண்ட்ஸ் வீக் தான் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சொல்லித்தாகணும். 24/7 பார்த்தவங்களுக்கு தெரியும். மாயா, அந்த மாயக்கண்ணன் வேஷம், மாயா ஏதோ ஒரு வேஷம் போட்டிருந்தாங்களே, நல்லா ஃபன்னாக இருந்ததுங்க. உண்மையிலே ரசிக்கும்படி இருந்தது. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஃப்ரீஸ் அப்படின்ன உடனே முதலாவதாக பூர்ணிமா அவங்களுடைய அம்மா வராங்கங்க. அவங்க நல்ல ஒரு கலகலப்பாக இருந்தாங்க. 4 பேரண்ட் வந்திருக்காங்க. அவங்க நல்ல கலகலப்பாக இருந்தாங்க. என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிளியராகவே அவங்க நடந்துக்கிட்டது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் பர்டிகுலராக விஷ்ணுக்கிட்ட அவங்க சொல்லும் பொழுது என் பையனும் அண்ணனும் தங்கச்சி இப்படி தான் அவர் கேட்குறாரு. நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம், அது எப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நடக்கிற சண்டை தானே, கிஷோர் கூட இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒன்று. அந்த நேரத்தில் அந்த ஹவுஸ் பேட்ஸருடைய ரியாக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பூர்ணிமாட்ட ஒரு அற்புதமான விஷயம் சொன்னாங்க. நீ பேசுகிறடா, அதை பேசினே போனால் ஒரு கட்டத்தில் சளிப்படிச்சிடும்ல, நம்ம பேச வர விஷயமும் டைல்யூட் ஆகிடும், அது கொஞ்சம் நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. மாயாட்ட பார்த்து பேசும்போது என்னுடைய குலசாமி நீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. என்னென்னா, நம்ம இந்த எபிசோட் பார்த்துருக்கோம், இது பேரே மாயா பூர்ணிமான்னு தான் பேரே போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அவங்க அந்த விஷயத்தை பாராட்டினாங்க. மாயா நிறைய பேருக்கு பேக் பைட் பண்ணியிருக்கிறாங்க, பட் பூர்ணிமாவுக்கு அவங்க இதுவரையும் எதுவுமே பண்ணதில்லை. அந்த விஷயத்தில் அது உண்மையான ஒரு நட்பு தான், அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இன்னொரு விஷயமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம கலாய் அப்படிங்கிற பேரில் சில பல வார்த்தைகள் விட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்ம ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு. பட் இது உலகம் முழுவதும் மக்கள் பார்க்குறாங்க, அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக இருந்தது. அதேமாதிரி அவங்க வேறு யாரையும் பற்றி பெருசாக நெகட்டிவாக சொல்லலை. அவங்க உள்ளே நுழையும் போதே ஒவ்வொருத்தவங்களையும் அழகாக அவங்களே கண்டுபிடிச்சிக்கிட்டு ரசித்து அணைத்து கொண்ட அந்த பாங்குலாம் ஒரு நேர்மையாக இருந்தது. அர்ச்சனாவை கட்டி பிடிக்கும்போது இவங்களுடைய முகபாவம் போச்சு பூர்ணிமாவது. அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாருமே விசித்ரா அவர்களை நல்லாவே ஒரு புகழ்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு தாய் உள்ளத்துடன் இந்த குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நிறைய விஷயங்களில் சண்டைகள் ஏற்படும் பொழுது அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இல்லையா. எல்லார்ட்டையுமே அவங்களுக்கு பகையும் இருக்குது, பாசமும் இருக்குங்கிறத அந்த பெற்றோர்கள் புரிந்து கொண்ட அந்த நிகழ்வு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதற்கு அடுத்தது வாயாடி பெத்த இது சீசன் 3ல் ஜோவிகா குழந்தையாக உள்ளே வரும்போது அர்ச்சனா இவங்க வனிதா அக்கா உள்ளே இருப்பாங்க. இந்த முறை அர்ச்சனா அக்காவுக்கு அவங்க அப்பா அம்மா வர்றது, அந்த பாட்டு போட்டது கொஞ்சம் நல்லா ரம்யமாக இருந்தது. ஏன்னா இவங்க நிறைய பேசியிருக்காங்கிறதுனால அவர் சில பல விஷயங்கள்லாம் சொன்னாருங்க. அந்த இது எனக்கு பெருசாக தெரியல. விக்ரம் அந்த நேரத்தில் அது ஒரு ஃபன்னாக தான் அவர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த முகபாவங்கள் அவங்கள ஹேட் பண்ணியிருக்கு. நிக்சன் ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு போல. நான் அது பார்க்கல, நீங்கள் யாருன்னா பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிறந்த உடனே கள்ளிப்பால் ஊற்றி, அது நானே பார்க்கல. நம்ம நிறைய பேர் பார்க்கல, அவங்க 24/7 ஃபுல்லாகவே பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு உள்ளே இருந்ததுனால அதை பார்த்துருப்பாங்க. அந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் ஆஃப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மாயா கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கும்போது அவங்க ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆபத்தில் நமக்கு ஒரு உதவி பண்ணார்னா அவர் என்றைக்குமே தப்பாக பேசக்கூடாது. அதை என் பொண்ணு செஞ்சுட்டாங்க, அந்த பொம்மை டாஸ்க் இருக்கும் பொழுது பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம் விசித்ராவை பற்றி, ஆனால் இந்த இடத்துல நெகட்டிவாக சொன்னதில் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். அது நல்ல டச்சிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது அந்த 2-3 வாரங்கள் கண்டிப்பாக விசித்ராங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஒரு நன்றியுடன் அவர் அதை அணுகிய விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதற்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஸ்டார்னா விக்ரமுடைய அப்பா தான். பட் அவருடைய ஃபுட்டேஜ் நிறைய இல்லைங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. மாயா கமலையே ஒரு ப்ரூட்டல் அட்டாக்லாம் பண்ணியிருந்தார். ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்பொழுது நம்ம பின்னாடி பேசுகிறீங்களே, ஐயோ நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம், கமல் சார் வேணால் 24 மணி நேரம் பார்க்காத இருப்பார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வரல எபிசோட்ஸில். பட் இருந்தாலும் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரமை விட விக்ரம் ஃபாதருக்கு ஒரு ஃபேன் பேஸே உருவாகலாம். அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் 24/7 பார்க்கும்போது டான்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். அதற்கு அடுத்ததாக அவங்க அம்மா, விக்ரமுடைய அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, யாரையுமே நம்பாதரா, இது ஒரு கேம் ஷோடா, இது நம்ம நம்பிக்கையாக போய் ஒரு இடத்துல சரண்டராக ஆக வேண்டிய அவசியமே இல்லை, யூ கம் பேக். முக்கியமாக சொல்லணுன்னா, நீ நம்பிக்கிட்டு இருக்க மாயா பூர்ணிமாவே உன்னை பற்றி பின்னாடி நிறைய பேசுகிறாங்களே, விஷ்ணு பேசுகிறாருங்கிறது விக்ரமுக்கு தெரியும், மாயா பூர்ணிமா பேசுகிறாங்கங்கிறது அவர்
அவருக்கு தெரிந்தாலும் அவர் அதை உணரலை. ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு ஜோனில் போகிறாரு. பட் அது கேமுக்கு செட் ஆகாதுங்கிறது ரொம்ப அழகாக அவங்களால முடிஞ்ச அந்த டைமில் கன்வே பண்ணாங்க. பட் அது விக்ரமுக்கு புரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவருடைய கேரக்டராக இருந்தது. அதுக்கடுத்தது விஜயுடைய அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு லவ்லியாக தான் பழகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. 4 பேரண்ட்ஸும் வந்தது. 24/7 ஒரு மாதிரி அருவ மாதிரி போனால் கூட பட் இதில் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. இன்னொன்று அர்ச்சனாவுடைய அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீ ஏன் அந்த ஒரு வாரத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டேன்? இல்லைப்பா, எனக்கு ஒரு ஸ்டார் கூட கிடைக்கலப்பா, நான் கொஞ்சம் பண்ணணும்ல, ஏதாவது ஒரு வாங்கி ஒரு ஸ்டார் தான் வாங்கணும்னு. அதுக்கு அந்த கேமுக்கு நான் நேர்மையாக இருந்தேனே தவிர்த்து அது என்னுடைய குணம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைடா, எதுக்கடா அந்த ஸ்டார், நீயே ஒரு ஸ்டார் தானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். கண்டிப்பாக அவங்க பிக் பாஸ் முடிகிற போது அவங்க ஸ்டாராக மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் திரைத்துறையில் சொல்லலை, பிக் பாஸில் சொல்கிறேன். அது ஆனால் இதே மாதிரி போகணும். அந்த கிரிஞ்சி விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பட் அவங்க அப்பாவே சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து சில டைம் நல்லா பேசும், சில டைம் அது குழந்தையாக மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரவீனா இருக்கிறதுனால அதனுடைய ரிப்ளிகான்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அது இல்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதுதான் இந்த 4 பேரண்ட்ஸோடைய அந்த நிகழ்வுலாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு டாஸ்க் ஒன்று விளையாண்டாங்க. சின்ன பிக் பாஸ் பெரிய பிக் பாஸ்னு அது காட்டல எபிசோடில். பட் அதில் சின்ன பிக் பாஸ்க்காக விளையாண்டது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா, அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட அம்மா, இன்னொருத்தங்க யாருப்பா, விக்ரமுடைய அம்மா விளையாண்டாங்க. விக்ரமுடைய அம்மா விளையாண்டிருந்தாங்க. அந்த டீம் தான் ஜெயிச்சிச்சு. அதனால தான் இப்போ டோமக்ஸ் கழுவ போகிறது யாருங்கிறது பெரிய பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது. அதுதான் எபிசோடில் காட்டாங்க பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணியிருந்தாங்க. விச்சம்மா வந்து அவங்க போட்டிருந்த அந்த பேங்கிள்ஸ் அது ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குது, ட்ரெண்டிங். நம்ம அது பெண்களுக்கு தெரியும், நமக்கு அது பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ணதில்லை. அவங்க கொடுத்தாங்க. அர்ச்சனா வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்குன்ட்டு பூர்ணிமாமாவுக்கு நெய் பாலிஷும் 2 கம்மல் மற்ற 2 குடும்பங்களுக்கும் கொடுத்த அந்த காட்சிகள் நல்லா இருந்தது. ரவீனா வந்து அவங்க பேண்டு தான் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. விஷ்ணு அவர் அந்த ஸ்டாரை வந்து கொடுத்தார். விக்ரமோடைய விஜயோடைய அம்மாவுக்கும் அர்ச்சனாவுடைய பேரண்ட்டுக்கும் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டாரில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது நமக்கு தெரியும், அதை அவர் வழங்கிட்டார். இன்னொன்று மாயா கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த உரிமை குரல் ஒன்று வந்தது. ஆக்சுவலாக அதே யாருக்காக அவங்க கிஃப்டே பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய இந்த பின்னடைவில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே அந்த உரிமை குரல் தான். அது அவங்க வெளியில் வந்து தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அது உள்ளே இருக்கிற வரையும் அவங்களுக்கு தெரியாது. நான் அது கொடுத்துருவாங்களோன்னு நினச்சேன். நிறைய ஹவுஸ்பெண்ட்ஸ் அதை பற்றியும் பேசினாங்க. பட் அது இன்னும் அவங்களுக்கு அந்த யாரும் அந்த பிரதீப் விஷயத்தை உள்ளே கன்வே பண்ணலை. அது ஒரு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து மாயா, பூர்ணிமா, அதுக்கடுத்து நிறைய பேருடைய டவுன்ஃபாலுக்கு அந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய காரணம். அதுலேருந்து அவங்களால கம்பேக்கே வர முடியல. அதனால தான் இந்த கேம் வந்து சமநிலையில் இல்லாத தத்தளிச்சிட்டு இருக்குது. இதே பிரதீப் இப்போ இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் இருந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் தான் இருந்திருக்கும். பட் அவர் போயிட்டார். இப்போ போனவரை பற்றி பேசி பலன் இல்லை. இன்னொரு விஷயம், பேரண்ட்டுகளின் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறாருங்க பிக் பாஸ். அதில் வந்து விசித்ராமாவுக்கு அந்த கோப்பை போகுது. அதில் வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிக் பாஸ் டைட்டில் வாங்கினதை விட இதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க பகிர்ந்துக்கிட்ட அந்த காட்சிகளுடன் இந்த எபிசோட் முடிஞ்சதை தவிர்த்து இந்த எபிசோடு வந்து லைவில் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் இது எபிசோடை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எந்த பேரண்ட் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எந்த பேரண்ட் ரொம்ப லவ்லியாக? இது உண்மையாலே இந்த எபிசோடில் விக்ரம் ஃபாதருடைய நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். 24/7 பார்த்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும்.